இன்னைக்கு நாம 2022ல ரிலீஸ் ஆன நைட் டிரைவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறித்தனமான மலையாள கதை பார்க்க போறோம். இந்த படத்துல நம்ம ஹீரோயினும் சேர்ந்துட்டு நைட் ஒரு டிரைவ் போலாம், இன்னைக்கு ஹீரோயினுடைய பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்த்டேவை கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. கிளம்புன அன்னைக்கு நைட் முழுக்க அவங்க வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத அளவுக்கு எக்கச்சக்கமான சம்பவங்கள் நடக்குது. இந்த நொடிக்கு நொடி பரபரப்புன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி பரபரப்பான ஒரு படமா இருந்துச்சு. நிறைய ட்விஸ்டும் இருக்கு. சரி வாங்க இந்த படத்தை டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்ல படங்கள்லாம் தேடி கொண்டு வர எனக்காக ஒரு லைக் போட்டு இந்த படத்தை பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ஒரு நியூஸ் சேனல்ல ஆங்கரா, அதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்டாலாம் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு ஒருத்தர் மேக்கப் போட்டுட்டு நீங்க ரொம்ப நல்லா பண்றீங்க, இந்த மாதிரி ஸ்டோரிலாம் உங்களுக்கு மட்டும் எப்படி கிடைக்குதோ தெரியல, உங்களால் தான் நம்ம சேனல்லே டிஆர்பி ரேட்டிங்ல மேல வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோயினுடைய பாஸ் உள்ள வராரு. ரியா, உனக்கு ஒரு நல்ல நியூஸ் இருக்கு, ஒரு கெட்ட நியூஸ் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, கெட்ட நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, அந்த டூரிசம் மினிஸ்டர் கோல்டுலாம் கடத்துறாரு அப்படின்ற விஷயத்த நீ தான் எப்படியோ வெளியே கொண்டு வந்த, இந்த நியூஸ் பெருசாச்சு, என்னையே இந்த கேஸை விசாரிக்க ஆரம்பிச்சாங்க, அந்த மினிஸ்ட்ரியும் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு கிடைச்ச தகவல் படி அந்த ஆளை இப்போதைக்கு அரெஸ்ட் பண்ண வாய்ப்பே கிடையாதான். குட் நியூஸ் என்ன அப்படின்னா, நம்ம சேனல் மறுபடியும் டிஆர்பில நம்பர் 1 ரேட்டிங்க்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லும் போது இவங்க அப்படியே சோகமாகறாங்க. இந்த சேனல் டிஆர்பி ரேட்டிங்ல நம்பர் 1 வருது அப்படின்றத தாண்டி அந்த ஆளு ஜெயிலுக்கு போனோம் அப்படின்னா இவ்வளவு ரிஸ்க் எடுத்து இந்த காரியத்தையே பண்ண அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியுமா? இந்த மாதிரி இவங்க எல்லாம் தப்பு பண்றாங்க அப்படின்ற விஷயத்த வெளியே மட்டும்தான் நம்மளால கொண்டு வர முடியும். மிச்ச எல்லா விஷயத்தையும் கவர்மெண்ட்டும் போலீஸும் தான் பாத்துக்கணும் அப்படின்னும் போது சரி ஓகே அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அந்த மினிஸ்டர் காமிக்கிறாங்க. என்ஐஏ ஆபீசர்ஸ்லாம் இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இவரு வெளியே வராரு. பிரஸ் மீடியா ரிப்போர்ட்டர்ஸ்லாம் சேர்ந்துட்டு, நீங்க இந்த மாதிரி கோல்டுலாம் கடத்தி விக்கிறீங்க, உங்களுடைய அதிகாரத்தை தப்பா பயன்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க மேல ஒரு குற்றச்சாட்டு இருக்கு, உங்களை கூடிய சீக்கிரமே கைது பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு ரூமர் சுத்திக்கிட்டு இருக்கு, இதுக்கெல்லாம் நீங்க என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, யாருமா என்ன கைது பண்ண போறது, நான் வந்துட்டு கரைப்படியாத கரங்களை கொண்டவன், இப்ப கூட என்ஐஏ அதிகாரிகள் என்னை கூப்பிட்டு விசாரிக்கும் போது நான் டான்னு ஆன்சர் பண்ணிட்டு வந்திருக்கேன், உள்ளுக்குள்ள என்ன விஷயம் பேசணும் அப்படின்ற விஷயம்லாம் வெளியே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ஐஏ ஆபீசர் சொல்லிருக்காங்க. மிச்ச எல்லா விஷயங்களையும் அப்புறமேட்டுக்கா அவங்க பெர்மிஷன் கிடைச்சவனே சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. இவர் ஒரு மாதிரி பதட்டமா இருக்காரு. இந்த டைம்ல சிஎம் கால் பண்றாரு. கால் பண்ணி பயங்கரமா கழுவி ஊத்த ஆரம்பிக்கிறாரு. உன்னால உருவான பிரச்சனைய 24 மணி நேரத்துக்குள்ள நீ சரி பண்ணல அப்படின்னா நீயே ராஜினாமா பண்ணிட்டு போ, இல்லனா பெரிய பிரச்சனைல மாட்டிப்ப, என்கிட்டலாம் உதவி கேட்டு வராத அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டாரு. இப்ப அப்படியே மினிஸ்டர் போயிட்டு வீட்டுல இறங்கினவனே என்ஐஏல இருந்து ஒரு அதிகாரியே வந்து மினிஸ்டர் மீட் பண்றாரு. இவருடைய பேரு சாக்கோ. இவரை வந்துட்டு என்ஐஏல பணியாற்ற வச்சது இந்த மினிஸ்டர் தானா? உன்னை என்ஐஏல லோக்கல் சப்போர்ட்டிங் ஆபீசரா போட்டதே நான் தான், எனக்கு ஏதாவது உதவியா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவங்களுக்கு சப்போர்ட்டாவே பேசிக்கிட்டு இருக்க, அவங்களுக்கு சப்போர்ட்டாவே பாயிண்ட் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கு சந்தேகம் வரக்கூடாது அப்படின்னு தான் பண்ணேன். இப்போ கூட உங்களை வான் பண்ணிட்டு போலாம் அப்படின்னு தான் வந்திருக்கேன். நாளைக்கு காலையில 11 மணிக்கு என்ஐஏ ஆபீசர் வந்து உங்களை அரெஸ்ட் பண்ண போறாங்களா, அவங்க கிட்ட ஏதோ ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கூட சொல்ல மாட்டாங்க அப்படின்னும் போது போச்சு, அவ்வளவுதான், என்னுடைய 30 வருஷ வாழ்க்கை போகுது அப்படின்னு சொல்லும் போது இதே டைம்ல அந்த மினிஸ்டருடைய பிஏ என்ன சொல்றாரு அப்படின்னா, வீட்டுல ஒரு 18 கிலோ தங்கம் இருக்கு, அந்த தங்கத்தை என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதுக்கு ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மினிஸ்டர் சொல்றாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஹூபர்ல டாக்ஸி ஓட்டிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இப்ப யாரோ கால் பண்றாங்க. நம்ம ஹீரோ போயிட்டு ஒரு அம்மாவையும் பொண்ணையும் பிக்கப் பண்ணி கூட்டிட்டு போயிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ நியூஸ் பார்த்துக்கிட்டே டிரைவ் பண்ணிட்டு இருக்காரு. எப்பா சாமி, எங்களை கொஞ்சம் இறக்கி விட்டு நீ நியூஸ் பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னும் போது, இல்ல மேடம், நான் ஒன்னும் நியூஸ்லாம் பார்க்கல, நியூஸ் வாசிக்கிற பொண்ணை தான் பாக்குறேன், பொண்ணு எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ரொம்ப நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போற வழியில எங்கேயாச்சும் பேக்கரி இருந்தா நிப்பாட்டி கொஞ்சம் கேக் வாங்கணும் அப்படின்னு சொல்லும் போது, யாருக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா கூட ஒரு குட்டி பொண்ணு இருப்பா, எனக்கு தான் நாளைக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ விஷ் பண்ணிட்டு அந்த பேக்கரியில வண்டியை நிப்பாட்டிட்டு காரை விட்டு இறங்கும் போது அவங்க ஏடிஎம் கார்டை கொடுக்குறாங்க. கார்டும் பின் நம்பரும் சொல்லும் போது நம்ம ஹீரோ கேக் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. கேக்லாம் ஆர்டர் பண்ணிட்டு வெயிட் பண்ணும்போது நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு கால் பண்றா, மச்சான் நாளைக்கு வந்துட்டு ஒயின் ஷாப்லாம் லீவா, உனக்கு சரக்கு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, கண்டிப்பா வேணும், வரும்போது வாங்கிட்டு வா, பாஸ் வேற எங்கேயோ கோவா போறாராம், அவர் போனதுக்கு அப்புறமா நீயும் நானும் சேர்ந்து பார்ட்டி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு கேக் வாங்கிட்டு கார்டை ஸ்வைப் பண்ணலான்னு பார்க்கும்போது மிஷின் ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ பே பண்ணிட்டு வந்து, இந்த மாதிரி கார்டுக்கு மிஷின் ஒர்க் ஆகலையா, நீங்க அப்புறமேட்டுக்கா கூகுள் பே பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்றாரு. பையன் ரொம்ப நல்லவனா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு கேட்கும்போது, நான் டிகிரி படிச்சேன், ஆனா படிச்சு முடிக்க ரொம்ப ரொம்ப லேட் ஆயிடுச்சு, வேலை எங்கேயும் கிடைக்காம எங்கேயாச்சும் வெளிநாட்டுக்கு போலான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே பேசிக்கிட்டே போயிட்டு டிராப் பண்ணிட்டு இங்க இருந்து கிளம்பி போயிட்டு ஹீரோயினை பிக்கப் பண்றாரு. உனக்கு வர எவ்வளவு நேரமா அப்படின்னு சொல்லிட்டு கழுவி ஊத்திக்கிட்டே காருக்குள்ள ஏறி உட்காந்து அப்படியே பேசிக்கிட்டு போறாங்க. எப்பதான் நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க போற, பல வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது, எங்க உங்க அப்பாவுக்கு தான் என்ன பார்த்தாலே புரிய மாட்டேங்குது, நீ என்ன பண்ணு, உங்க அப்பாவுக்கு முதல்ல 2வது கல்யாணம் பண்று, அதுக்கப்புறம் நீயும் நானும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு போது இவங்க அப்படியே கலாய்க்கிறாங்க. சரி ஓகே, வெளிநாட்டுக்கு போறேன்னு சொன்னியே, அந்த விஷயம் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, எல்லாமே ஓகே தான், காசு தான் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு, அதை எப்படியாச்சும் அரேஞ்ச் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லும் போது, நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. இவரும் போயிட்டு வண்டியை நிப்பாட்டாரு. மேல நம்ம ஹீரோனுடைய அப்பா நின்னு பாத்துக்கிட்டு இருக்காரு. அவரு சரியான சரகு பட்டி போல. அவரை பார்த்து நம்ம ஹீரோ அங்கிள் ஹாப்பி கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்லும் போது, போடா நாயே அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாரு. இப்ப அப்படியே ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஏன்டா அவர்கிட்ட வம்பு வளர்க்குற அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே நான் போட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, போ ஏன் நானும் உள்ள வரவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஏதாவது மறந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, எதையும் மறக்கல அப்படின்னு சொல்றாரு. சரி அப்ப நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உள்ள போறாங்க. நம்ம ஹீரோ கிளம்பி போயிட்டு அந்த ஃப்ரெண்டையும் அதுக்கப்புறம் அவருடைய பாஸையும் மீட் பண்றாரு. 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆனா நம்ம ஹீரோ இந்த பாஸோடைய காரை தான் ஓட்டிக்கிட்டு இருக்காரு. இந்த பொண்ணுமே பாஸோடைய காரை தான் டாக்ஸியா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் காமிப்பாங்க. பாஸ் நான் கோவா கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாய்னு சொல்லிட்டு ஜாலியா கிளம்புறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி மினிஸ்டரையும் மினிஸ்டருடைய பிஏவையும் காமிக்கிறாங்க. பாலு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்திருக்காரு. அப்படியே உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன விஷயம் தான் ஆக போகுது, ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பாலு கேட்கும் போது, அதெல்லாம் எந்த பிரச்சனையுமே கிடையாது, ஆனா அதை தாண்டி ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிஏ பாலுவை தனியா கூட்டிட்டு போயிட்டு, நாளைக்கு காலையில 11 மணிக்கு தலைவர் அரெஸ்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ஐஏ அதிகாரிகள்லாம் வருவாங்க, அது பெரிய பிரச்சனை கிடையாது, வந்து தேடினாங்க அப்படின்னா வீட்டுல ஒரு 18 கிலோ தங்கம் இருக்கு, அந்த தங்கம் மட்டும் கையில மாட்டினா அவ்வளவுதான், மொத்தமா இவரு வாழ்க்கை முழுக்க ஜெயிலே தான் இருக்கணும் அப்படின்னும் போது, அதுக்கு இப்ப நான் என்ன பண்ணணும், இந்த தங்கத்தை எப்படியாச்சும் மறைச்சு வைங்க அப்படின்னு சொல்லும் போது, அதுக்கு தான் உன்ன வர சொல்லியிருக்கேன், நீ இதை எங்கேயாச்சும் கொண்டு போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நான் எங்க கொண்டு போறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. உன்னை தவிர இப்போ யாருமே நம்பிக்கையான ஆட்களே கிடையாது, நீ இதை கொண்டுட்டு திருச்சூர் வரைக்கும் கிளம்பு, அங்க நமக்கு வேண்டப்பட்ட ஒரு ஆள் இருக்காரு, அவர்கிட்ட எப்படியாச்சும் கொண்டு போய் சேர்த்துட்ட அப்படின்னா அதுக்கப்புறம் கோல்டு சேஃப் ஆயிரும், தலைவரும் இந்த கேஸ்ல இருந்து தப்பிச்சிருவாரு, உனக்கு தலைவருக்கு ஏதாவது ஆகணும்னு ஆசையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, சேச்சே அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நான் தலைவருக்காக உசரியே கொடுப்பேன், இந்த விஷயம் பண்ண மாட்டேனா, கண்டிப்பா பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோவுடைய ஃப்ரெண்டும் சேர்ந்துட்டு சரகு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டு காருக்குள்ள வந்து திங்ஸ் எல்லாம் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கேக்கையும் கையோட கொண்டு வரா. என்ன மச்சான் சரக்குக்கு சைட் டிஷ் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேக்லாம் வாங்கி வந்திருக்க போல, யாருக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு பிரியான்ற பேர்ல இருந்து பிரியா மட்டும் தொட்டு நக்கிட்டே இருக்கும் போது, ஐயோ இது என்னுடைய கேக் கிடையாது, ஒரு குட்டி பொண்ணுக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு கேக் வாங்கினேன், அவங்க கொண்டு போக மறந்துட்டாங்க போல, நானும் மறந்து கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பிய காணும். ஏமா என்னமா பிய காணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அந்த பிய தான் இப்போ நான் தொட்டு நக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆடி எடுவட்ட பயபிள்ளையே, எந்த கேக்கு யாருக்கு வாங்கியிருக்கேன்னா பார்க்காம நீ பாட்டுன்னு சாப்பிடுறியே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஹாப்பி பர்த்டே ரியா அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. ஐயோ இன்னைக்கு ரியாக்கு பர்த்டே, நான் மறந்தே போயிட்டேன், அவ என்ன கொல்ல போறா அப்படின்னு சொல்லும் போது, கொல்ல போறாளா ரியா அப்படின்னு தான் பேர் போட்டிருக்கு, இதையே கொண்டு போய் கொடுத்துரு அப்படின்னு சொல்லும் போது, செல்லா குட்டி நீ எனக்கு உயிரையே காப்பாத்திருக்க, நான் போயிட்டு சர்ப்ரைஸ் கொடுக்குறேன் அப்படின்ற பேர்ல அவளை எப்படியாச்சும் சமாளிக்க பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போயிட்டு பால்கனி வழியா மேலே ஏறி போறாரு. முதல்ல இந்த கேக்கை போட்டோ எடுத்து அமைச்சிட்டு கால் பண்றாரு. சர்ப்ரைஸ், நான் மறந்து போயிட்டேன்னு நினைச்சியா, உன்னை பார்க்க தான் வீட்டுக்கு வந்திருக்கேன், கீழே கண்டிப்பா உன்னுடைய அப்பா இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பால்கனி வழியா வந்திருக்கேன், கதவை ஓபன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு ஹாப்பி பர்த்டே டு யூ அப்படின்னு சொல்லும் போது இவங்களும் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. நான் வந்துட்டு ஒரு பிளானோட வந்திருக்கேன், நீயும் நானும் சேர்ந்துட்டு எங்கேயாச்சும் ட்ரிப்பு போலாம், இன்னைக்கு நைட்டு ஒரு நைட் டிரைவ் போலாம், டிரைவ் போயிட்டே இருக்கும் போது எங்க 12 மணி ஆகுதோ அங்கேயே வச்சு கேக்கு கட் பண்ணி ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது, உண்மையவா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அம்மா சத்தியமா அப்படின்றாரு. அப்படின்னா ஓகே நீ போயிட்டு கீழே வெயிட் பண்ணு, நான் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லும் போது, பரவாயில்லமா நான் இங்கேயே வெயிட் பண்றேன், கீழே உன்னுடைய அப்பா இருப்பாரு அப்படின்னும் போது, பரவாயில்ல நீ கீழே போ அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் கீழே போறாரு. கீழே போனா நம்ம ஹீரோனுடைய அப்பா உட்காந்து சரகு போட்டுக்கிட்டு இருக்காரு. சரக்குக்கு தண்ணி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள கொண்டு வர போறாரு. அதுக்குள்ள நம்ம ஹீரோ போயிட்டு ஒரு பெக் அடிச்சுட்டு வந்துடுறாரு. இப்ப அப்படியே ஹீரோயின் வராங்க. என்ன விஷயம்டா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, உன்னுடைய அப்பா சரகு போட்டுக்கிட்டு இருக்காரு, அதான் பாத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, அவரு தூங்க போயிருப்பாரு, வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெளியே போறாங்க. அப்ப நம்ம ஹீரோ குடிச்சிருக்கிற மாதிரி நாத்தம் அடிக்குது, டேய் குடிச்சியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, பெருசாலாம் ஒன்னும் கிடையாது, உன்னுடைய அப்பாவை கலாய்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா ஒரு பெக் அடிச்சேன் அப்படின்னு சொல்ல, அப்படின்னா சரி நானே டிரைவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏறி உட்காந்து காரை ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே இன்னைக்கு நைட்டு முழுக்க
ஜாலியா சுத்துறாங்க, ஷாப்பிங் போறாங்க, சாப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் அழகா ஒரு பாட்டா நமக்கு காமிக்கிறாங்க. அந்த பாட்டு முடிய நைட் டைம்ல போலீஸ் வந்துட்டு எல்லா வண்டியும் செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி செக் பண்ணிட்டே இருக்கும்போது இந்த வண்டியும் செக் பண்ண வராங்க. அப்போ ஒரு கான்ஸ்டபிள் வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட எங்க போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சும்மா ஒரு டிரைவ் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ல லைசன்ஸ் ஆர்சி புக்லாம் கொண்டு வாங்க, அங்க சிஏ நிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் வந்து பார்க்க சொல்லும் போது ஏன் உங்க இன்ஸ்பெக்டர் இங்க வர மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஏமா இப்ப ஏமா பிரச்சனை, லைசன்ஸும் ஆர்சி புக்கும் கொண்டு போய் காமிச்சா பிரச்சனை முடிய போது, நம்ம கிளம்பி போலாம், எதுக்காக சண்டை போடுற அப்படின்னு சொல்றாரு. அதெல்லாம் கிடையாது, என்னால இறங்கி போக முடியாது, அவரை வந்து செக் பண்ண சொல்லு, டிஜிபி உடைய ஆர்டர் படி யாரையும் வண்டியில போறவங்கள தொல்லை பண்ணக்கூடாது, நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா அவங்களே தான் வந்து செக் பண்ணோம், நான் காரை விட்டு இறங்க மாட்டேன் அப்படின்னும் போது ஓ மேடம் லாலா பேசிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அப்படியே இன்ஸ்பெக்டர் காண்டோடு வராரு. மேடம் நீங்களா? மேடம் வந்துட்டு சேனல்ல ஒரு பெரிய மேடம், அதான் நம்ம கிட்ட சட்டம்லாம் பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, மேடம் கொஞ்சம் வண்டி ஓட்டி இறங்குங்க, வண்டியை செக் பண்ணும் அப்படின்னும் போது ஏன் செக் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அதை சொல்ல முடியாது, இதுவும் டிஜிபி உடைய ஆர்டர் தான், இறங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இறங்க சொல்லிட்டு கார் முழுக்க செக் பண்றாங்க. செக் பண்ணி பார்த்த வரைக்கும் இவங்களுக்கு எதுவுமே கிடைக்கல. சரி ஓகே நீங்க குடிச்சிருக்கீங்களான்னு செக் பண்ணும், இதுல ஊதுங்க அப்படின்னும் போது யோ இப்போ உனக்கு என்னதையா பிரச்சனை, எதுக்கு தொல்லை பண்ணிட்டு இருக்க, என்னை பார்த்தா குடிகாரி மரியா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அடியே ஊதுனா ஊது அப்படின்னு சொல்லும் போது இங்க பாருங்க கொஞ்சமாச்சு மரியாதையா பேசுங்க, இந்த வாடி போடின்னு சொல்ற வேலைலாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடும் போது நம்ம ஹீரோ கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. ரியா இப்ப ஏன் பிரச்சனை பண்ணிட்டு இருக்க, ஊதிட்டு வந்தா நம்ம கிளம்பி போக போறோம், இதுக்கப்புறம் எதுக்கு நமக்கு பிரச்சனை அப்படின்னும் போது ஹீரோயின் ஊதுறாங்க, குடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது, இப்போ ஓகேவா நான் கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, கூட்டிட்டு போயா அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் அங்கிருந்து போகும்போது இவன் சரியான இடியட்டா இருப்பான் போல அப்படின்னு சொல்லும் போது இப்போ இன்ஸ்பெக்டருக்கு பத்திட்டு எரியுது, நேரா வராரு, இந்த வண்டி டாக்ஸி தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றாரு. யார் இந்த டாக்ஸியை ஓட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா நான் தான் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு பேட்ச் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது பேட்ச் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. மேடம்க்கு இருக்கான்னு கேட்டா மேடம்க்கு இல்ல, ஆனா என்கிட்ட டிரைவிங் லைசன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இல்ல இந்த மாதிரி வண்டி ஓட்டணும் அப்படின்னா பேட்ச் வேணும், பேட்ச் இல்லாம ஓட்டின காரணத்தினால நான் காரை சீஸ் பண்றேன், நாளைக்கு காலையில வந்து ஆர்சி புக்லாம் கொண்டு வந்து காமிச்சிட்டு வண்டியை கொண்டு போங்க அப்படின்னு சொல்லும் போது வண்டியெல்லாம் கொண்டு போக நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அதை நீ முடிவு பண்ணக்கூடாது, நான் தான் முடிவு பண்ணும் அப்படின்னு சொல்லும் போது நானும் முடிவு பண்ணலாம், 2017 இந்த மாதிரி லைட் வெஹிக்கிள்லாம் யாரு வேணா ஓட்டலாம், லைசன்ஸ் மட்டும் இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஹைகோர்ட்டே ஒரு உத்தரவு போட்டிருக்கு, அந்த உத்தரவுலாம் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவங்க ஒரு மாதிரி நக்கலா கெத்தா தான் பேசுவாங்க. இந்த விஷயத்தை அங்க இருக்க பசங்களாம் பார்த்துட்டு கையை தட்டி உற்சாகப்படுத்துறாங்க. மேடம் நீங்க வேற லெவல் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோலாம் ரெக்கார்ட் பண்ணும்போது இந்த போலீஸுக்கா பயங்கரமா காண்டாகுது. சார் சார் ப்ளீஸ் சார் மன்னிச்சுக்கோங்க சார், ஏமா நீ கொஞ்சம் வாயை மூடிக்கிறமா, நம்ம கிளம்பலாமா ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. கான்ஸ்டபிளும் என்ன சொல்றாரு அப்படின்னா மேடம் சொல்றது கரெக்ட், அப்படி ஒரு ஆர்டர் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே கிளம்பி தொலைங்க அப்படின்னும் போது கிளம்பிலாம் போக முடியாது, ஒழுங்கா சாரி கேளுங்க அப்படின்னு சொல்ல, ஐயோ ரியா நீ இங்கேயே 7:30 இழுத்து விட்டுருவ போல, வண்டிக்குள்ள ஏறி உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு வண்டிக்குள்ள ஏறி உட்கார்ந்ததுக்கு அப்புறமா இப்போ இந்த போலீஸ்காரன் ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டு ரொம்ப சாரி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு தக்காளி உனக்கு இருக்கடி அப்படின்ற மாதிரி பாக்குறான். இப்ப அப்படியே வண்டி எடுத்துக்கிட்டு கிளம்புறாங்க. போகும்போது நம்ம ஹீரோ செமையா சண்டை போடுறாரு. நீ ஏன் தான் அப்படிலாம் பண்றியோ, தேவையில்லாத பிரச்சனைக்கெல்லாம் சண்டை போடாத அப்படின்னு சொன்னா எங்கேயாச்சும் கேக்குறியா, அவன் தான் போலீஸ்காரன் பேசிட்டான் அப்படின்னா நம்ம கொஞ்சம் அமைதியா தான் போகணும் அப்படின்னும் போது அந்த மாதிரிலாம் அமைதியா போக முடியாது, உனக்கு சட்டமே தெரிய மாட்டேங்குது, நான் சொல்றபடி நீ கேளு அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி சண்டை போடுறாங்க. இந்த டைம்ல நம்ம ஹீரோயின் சரியா ரோட்டை பார்க்காம வண்டியை ஓட்டுறாங்க. ரோட்டுக்கு குறுக்கால ஏதோ ஒரு மனுஷன் நடந்து வராரு போல, அதை பார்த்துட்டு அடியே வண்டியை முற்ற போறடி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கத்துறாரு. நம்ம ஹீரோயின் டக்குன்னு பிரேக் போடுறாங்க, ஆனா யாரையோ முட்டி தள்ளிட்டாங்க போல. இறங்கி பார்க்கும்போது அங்க ஒருத்தர் செமையா காயம் பட்டு விழுந்து கிடக்குறாரு, மூச்சு பேச்சு இல்லாம கிடக்குறாரு. நம்ம ஹீரோயின்கா ஒண்ணுமே புரியல, ஒரு மாதிரி ஷாக்ல தலையில கைய வச்சுட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. இல்லம்மா நீ ஃபீல் பண்ணாத, நம்ம ஏதாவது பண்ணலாம் ப்ளீஸ், நீ கொஞ்சம் அமைதியாரு அமைதியாரு அப்படின்னும் போது இவர் இன்னும் சாகல, கை கால்லாம் ஆடுது, உயிர் இருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு வண்டிக்குள்ள தூக்கி போட்டுட்டு இவர் ஒரு பேக்கோட வந்திருப்பாரு, அந்த பேக்கையும் தூக்கி வண்டிக்குள்ள வச்சுட்டு அப்படியே இங்க இருந்து ஹாஸ்பிட்டல் கிளம்புறாங்க. இப்போ இங்க யாரை அடிச்சு தூக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மினிஸ்டர் கிட்ட பாலு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வேலை பாக்குறாரு பாத்தீங்களா, அவரு தான் அடிச்சு தூக்கி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ போகும்போதே நம்ம ஹீரோ அவருடைய பாஸுக்கு கால் பண்றாரு. கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிட்டேன், எனக்கு என்ன பண்றது அப்படின்னே புரியல மச்சான், எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னும் போது இங்க பாரு நீ ஒன்னும் கவலைப்படாத, நீ போற வழியில தான் கிறிஸ்டி ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு, அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்க டாக்டர் என்னுடைய ஃப்ரெண்டு, நீ போயிட்டு இவரை அட்மிட் பண்ணு, மத்த விஷயங்கள்லாம் அவரு பார்த்துப்பாரு, எதுவும் ஆகாது, நீ போ நானும் வரேன் அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் கிளம்பி கிறிஸ்டி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அட்மிட் பண்றாங்க. டாக்டர் நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, எல்லா விஷயத்தையுமே அந்த பையன் போன் பண்ணி சொன்னா சின்ன ஃபார்மாலிட்டி மட்டும் இருக்கு, நீங்க வெயிட் பண்ணுங்க, போலீஸ்க்கும் தகவல் கொடுத்தா
போட்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாரு. இப்ப அப்படியே இவங்க ஒரு பயத்தோட வெயிட் பண்ணிட்டே இருக்கும்போது அங்க அந்த இன்ஸ்பெக்டர் வராரு. இவரை பார்த்தோன்னே இன்னும் பயம் அதிகமாகுது. இந்த ஆள் கிட்ட தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உரண்டை எடுத்துட்டு வந்தமே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டே இருக்க இவருக்கு ஹீரோயினை பார்த்தோன்னே சந்தோஷம் தாங்க முடியல. நல்லா மாட்டினியா மேடம், நீங்க தான் ஆக்சிடென்ட் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்ல நான் தான் பண்ணேன், நான் தான் காரை ஓட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றாரு. டேய் அது எப்படிடா, நான் பார்க்கும்போது இந்த பொண்ணு தான் காரை ஓட்டிட்டு போனா, இப்போ கேட்டா நீ ஓட்டணும்னு சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நாங்க மாத்தி மாத்தி ஓட்டிட்டு போனோம், இங்க வரும்போது நான் தான் ஓட்டினேன் அப்படின்றாரு. சரி என்னாச்சு டீடைலா சொல்லு அப்படின்னும் போது நான் காரை ஓட்டிட்டு போயிட்டே இருக்கும்போது திடீர்னு யாரோ குறுக்கால வந்துட்டாங்க, நான் நிப்பாட்டினேன், அப்படி இருந்தும் ஒரு மேல கார் பட்டு அவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, நாங்க தான் தூக்கிட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்கோம் அப்படின்னும் போது சரி ஓகே வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபிள் கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த பையன் சொல்றது எல்லாமே பொய்ன்னு நமக்கு நல்லாவே புரியுது, அந்த ஏரியால இருக்கிற எல்லா சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜையும் நல்லா செக் பண்ண சொல்லுங்க, செக் பண்ணி இவன் தான் காரை ஓட்டினானா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, அதுக்கப்புறம் இந்த பையன் குடிச்சிருக்கானு செக் பண்ணுங்க அப்படின்றாரு. இதே டைம்ல நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டு அந்த பொண்ணு கார்ல இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வரா, வந்து பார்க்கும்போது ஒரே போலீஸா இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு கால் பண்றா, மச்சான் நீ அங்கேயே பார்க்கிங்ல வெயிட் பண்ணு, நான் சொல்லும் போது உள்ளவா, இப்போ காரை விட்டு கூட இறங்காத அப்படின்னும் போது இந்த பொண்ணு அப்படியே காரை பார்க்கிங்க்கு ஓட்டிட்டு போறா. இதே டைம்ல போலீஸ் உள்ளுக்குள்ள போயிட்டு வெளியே வராரு. என்ன விஷயம் ஆச்சு சார், எல்லாமே ஓகேவா, நாங்க கிளம்பட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எனது கிளம்ப போறியா, ஒழுங்கா போயிட்டு அங்க உட்காரு அப்படின்னும் போது சார் இது ஒரு ஆக்சிடென்ட் கேஸ், நான் காரை ஓட்டிட்டு வந்தேன், ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, இந்த பொண்ணு கூட உட்கார்ந்துட்டு வந்தா, இவையா இங்க வெயிட் பண்ணும், நான் கூட்டிட்டு போயிட்டு விட்டு வந்துடுறேன் அப்படின்னும் போது இது ஒரு ஆக்சிடென்ட் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட யாரு சொன்னா, அவனை வந்துட்டு முன்பக்கம் ஒரு வெட்டும் பின்பக்கம் ஒரு வெட்டும் வெட்டப்பட்டிருக்கான், இது ஒரு அட்டெம்ப்ட் மர்டர், அவனை யாரோ கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க, அதை நீங்க பண்ணீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னும் போது நாங்க எதுவும் பண்ணல, அடிப்பட்டவரை ஹாஸ்பிட்டலுக்கு மட்டும்தான் கூட்டிட்டு வந்து இறக்கி விட்டோம் அப்படின்னும் போது அந்த விஷயம்லாம் நான் கண்டுபிடிக்கிறேன், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, இன்னைக்கு ராத்திரி ரொம்ப ரொம்ப பெரிய ராத்திரியா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கெத்தா அப்படியே கிளம்புறாரு. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி மினிஸ்டர் வீட்ல காமிக்கிறாங்க. ரெண்டு அடியாட்கள் வந்து பாலுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, யாரோ ரெண்டு பேரு காருக்குள்ள தூக்கி போட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னும் போது யாவ் என்னையா சொல்ற அப்படின்னா கோல்ட என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கோல்டு பேக்கையும் தூக்கி வண்டிக்குள்ள போட்டுட்டு கிளம்பி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது ஆட உன்னை போயிட்டு அமுச்சு வச்சேன் பாரு, ஒழுங்கா வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாக்கோ வர சொல்றாங்க. நீ என்னப்பா விசாரிச்சியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது விசாரிச்சேன், ஒரு பையனும் பொண்ணும் கார்ல போகும்போது ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, அவங்க தான் பாலுவை பார்த்துட்டு ஹாஸ்பிட்டல்ல கூட்டு போயிட்டு அட்மிட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னும் போது அந்த கோல்ட பத்தி போலீஸ்க்கு தெரிய வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அது தெரியல, போலீஸ் இன்னும் கோல்ட பத்தி எதுவுமே பேசவே இல்லை அப்படின்னும் போது கண்டிப்பா கோல்டு அவங்க கிட்ட தான் இருக்க வாய்ப்பு இருக்கு, ஒன்னு போலீஸ் இன்னும் கோல்ட கண்டுபிடிக்காம இருக்கணும், அப்படி இல்லனா போலீஸோ இல்லனா அந்த பசங்களோ கோல்டு எடுத்து வச்சுக்கிட்டு யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மறைக்க ட்ரை பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது சார் இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அந்த காரை ஓட்டுனது ரியா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்படின்னு சொல்ல, எனது அந்த நியூஸ்ல ஒர்க் பண்றாளே அந்த பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா ஆமா அப்படின்னு சொல்ல, டே என்ன விஷயம் நல்லா நடக்குதுங்க, எனக்கு தலையே வெடிச்சிடும் போல அப்படின்னு சொல்லிட்டு சரக்கு போட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. எனக்கு அந்த கோல்டு போனா கூட பரவாயில்ல, நான் சொல்ற மாதிரி பண்ணு, அந்த பொண்ணு தான் என் மேல பழிய போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோல்டு எல்லாம் வண்டியில கொண்டு வந்திருக்கா, அவ தான் கோல்டு எல்லாம் கடத்துற பொண்ணு, அவ கோல்ட கடத்திட்டு என் மேல பழிய போட பாக்குற அப்படின்னு சொல்லிட்டு கேஸ அந்த பொண்ணு பக்கமா திருப்பு, நீ கிளம்பி போயிட்டு அந்த பொண்ணை விசாரி, அந்த வண்டியில செக் பண்ணி அந்த பொண்ணைய மாட்டி விட்ட மாதிரி பண்ணு, அந்த கோல்ட எப்படி என் கைக்கு வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னும் போது இது சூப்பர் ஐடியாவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாக்கோ அங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோயின் சம சோகமா இருக்காங்க, அழுதுட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துறாரு. இதே டைம்ல டாக்டர் வராரு. டாக்டர் கிட்ட போயிட்டு என்ன விஷயம் ஆச்சுன்னு கேட்கும்போது நீங்க கவலைப்பட்ட மாதிரி ஒண்ணுமே கிடையாது, அவருக்கு முன்னாடி பின்னாடி அப்படின்னு சொல்லிட்டு கத்தியால வெட்டு விழுந்திருக்கு, இதை தாண்டி உங்க வண்டி முட்டி அவருக்கு அடிப்பட்ட மாதிரி எந்த காயமும் என்னால பார்க்க முடியல, நீங்க கவலையே படாதீங்க, அவரு இன்னும் கொஞ்ச நேரத்துல கண்ணு முடிச்சிருவாரு அப்படின்னும் போது இப்பதான் இவங்களுக்கு ஹப்பாடா அப்படின்ற மாதிரி இருக்கு. நேரா போயிட்டு அந்த போலீஸை மீட் பண்ணி நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொன்னா, டே உனக்கு ஒரு வாட்டி சொன்னா புரியவே புரியாதா, வெயிட் பண்ணு போலாம், நான் சொல்லும் போது போடா அப்படின்னா நீ பாருன்னு கிளம்பி போயிட்டே இருக்க அப்படின்னும் போது சார் எங்க வண்டி அவர் மேல முட்டவே இல்லையா, டாக்டர் தான் சொன்னாரு, அப்படி இருக்கும் போது நாங்க ஏன் போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த எல்லா விஷயமும் நான் தான் முடிவு பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்ல, சார் நீங்க ஓவரா பண்றீங்க, இந்த மாதிரி அடிப்பட்டவரை கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து வச்சது பெரிய தப்பா, நாங்க பார்த்தோம் பார்க்காம போயிருந்தா என்ன பண்ணிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்ன மேடம் மறுபடியும் சார்ஜ் ஆகி வந்துட்டீங்க போல, எவ்வளவு நேரம் உங்க மேல தப்பு இருக்கு, நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருந்தீங்க, திடீர்னு ஓவரா பேச ஆரம்பிக்கிறீங்க, அப்படிலாம் பேசக்கூடாது, உங்க வண்டியை ஸ்டேஷன் கொண்டு போறேன், நீங்க வண்டிக்குள்ள ஏதாவது திங்ஸ் இருந்தா எடுத்து வச்சுக்கோங்க, அப்புறம் காணாம போச்சு கீணாம போச்சுலாம் சொல்லக்கூடாது அப்படின்னும் போது இவங்க போயிட்டு வண்டியை செக் பண்றாங்க, எந்த விஷயம்லாம் தேவையோ
எல்லாமே எடுத்துக்கிட்டே இருக்கும்போது பாலு கொண்டு வந்த பேக பாக்குறாங்க. பேக ஓபன் பண்ணி பார்க்கும்போது உள்ள பார்த்தா ஒரே தங்கமா இருக்கு. இத பார்த்து இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா தங்க கட்டியா இருக்கே அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. இதே டைம்ல அங்க சாக்கோ வராரு. சாக்கோ வந்துட்டு என்ன விஷயம் ஆச்சு, என்ன கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எல்லா விஷயத்தையுமே இந்த போலீஸ் சொல்றாரு. யாரோ ஒரு ஆளு அடிபட்டு வண்டிக்கு முன்னாடி வந்து விழுந்திருக்காரு. இவங்க தான் பார்த்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வந்து அட்மிட் பண்ணிருக்காங்க. ஆளுக்கு இப்போ எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஆள் யாரு அப்படின்னு தான் தெரியல. அவர் முடிச்சாதான் கண்டுபிடிக்க முடியும். அப்படி இல்லைன்னா இன்வெஸ்டிகேஷன் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது இவங்க மேல எந்த பிரச்சனையும் கிடையாதா, பார்க்கவே திருட்டு கோட்டு மாதிரி தெரியுறாங்க அப்படின்னு சொல்ல, ஆட இவங்க மேல எந்த பிரச்சனையும் கிடையாது. அந்த பொண்ணு இருக்கா இல்லையா, அவங்க பெரிய ரிப்போர்ட்டரா, என்கிட்டயே கொஞ்சம் ஓவரா நக்கலா பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு பழிவாங்க பிடிச்சு வச்சிருக்கேன். காலைல வரைக்கும் உட்கார வச்சுட்டு அந்த பொண்ணுக்கு ஒரு பாடம் புகட்டிட்டு அமுச்சு விடலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே என்ன விஷயம்னு பாக்குறேன். எனக்கு ஒரு ரகசிய தகவல் இருக்கு. இந்த பொண்ணும் பையனும் சேர்ந்துட்டு ஏதோ கோல்டு கடத்துறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரகசிய தகவல் கிடைச்சிருக்கு. நான் போயிட்டு செக் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா போயிட்டு வண்டியை செக் பண்ணும் அப்படின்னு சொல்ல, ஏற்கனவே வண்டியை செக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றாரு. பரவாயில்ல, இது ஒரு சின்ன ப்ரொசீஜர் தான், நான் வண்டியை செக் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் செக் பண்ணி பாக்குறாங்க. செக் பண்ணி பார்த்த வரைக்கும் உள்ளுக்குள்ள எதையுமே காணும். சரி நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாக்கோ செக் பண்ணும்போது உள்ளுக்குள்ள எதையோ பார்த்துட்டாரு. டே என்ன விஷயம் தான்டா இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இன்னைக்கு ரியாக்கு பர்த்டே, அதான் கேக்கு அப்படின்றாரு. ஓ கேக்கா, ஹாப்பி பர்த்டே மேடம் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்த வரைக்கும் வண்டிக்குள்ள தங்கத்தையும் காணும், எதையுமே காணும் மக்களே. ஆமா அந்த கோல்டு எங்கடா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சுட்டே இருக்கும்போது இப்ப அப்படியே ஒரு கான்ஸ்டபிள் இந்த வண்டியை ஸ்டேஷன் எடுத்துட்டு போறாரு. அப்ப பார்த்தா வண்டிக்கு கீழே இந்த பேக் இருக்கு. இந்த விஷயத்த யாருமே பார்க்கல. நம்ம ஹீரோ தான் பெருசா எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வண்டிக்கு கீழே பேக் போட்டு வச்சிருக்காரு போல. இப்போ மாட்டிப்போம் போல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பயந்துட்டே இருக்கும்போது அங்க அந்த பாஸ் வராரு. அவர் வந்து வண்டியை நிப்பாட்டிட்டு என்ன பேக் இங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வண்டிக்குள்ள தூக்கி போடுறாரு. இந்த டைம்ல இன்ஸ்பெக்டர் வந்து நீ யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் தான் அந்த காருடைய ஓனரு, இவங்க எனக்கு வேண்டப்பட்டவங்க தான், தயவு செஞ்சு ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னும் போது ரிலீஸ்லாம் பண்ண முடியாது, நீயும் இங்க தான் இருக்கணும், நான் சொல்ற வரைக்கும் எங்கேயும் போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இப்ப நம்ம ஹீரோ பார்க்கிங்க்கு போயிட்டு இந்த பேக் முழுக்க தங்கமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்ல, ஃப்ரெண்ட்ஸ் வாய பொளக்குறாங்க, இவ்வளவு தங்கமா அப்படின்னு சொல்லிட்டு. அதே இந்த விஷயத்தை ஏன்டா போலீஸ் கிட்ட சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கும்போது, சொல்லியிருந்தா கண்டிப்பா உன்னை தூக்கி உள்ளுக்குள்ள வச்சிருப்பான், உன்னை எப்படி தூக்கி உள்ளுக்குள்ள வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளு பிளான் பண்ணிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் என்ன, நீ தங்கத்தை கடத்த ட்ரை பண்ணிட்டு இருக்க, தங்கத்தை கடத்தும் போது இவரு பார்த்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷனை கொலை பண்ணிட்டு தான் நம்ம நாடகம் நடத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி நம்ம ரெண்டு பேரும் மேலேயும் கேஸ போட்டுருவாங்க. இப்ப கூட ஒண்ணுமே கிடையாது, நீயே போயிட்டு அந்த தங்கத்தை கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லும் போது இவங்க யோசிக்கிறாங்க. இப்போ அந்த தங்க பேக்குள்ள இருந்து போன் அடிக்குது. இது அந்த பாலுடைய போனு. பாலுடைய போனை ஹீரோ எடுத்து பார்க்கும்போது பார்த்தா இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ ஒரு லேடியும் குழந்தையும் கொண்டு போயிட்டு வீட்டுல டிராப் பண்ணிட்டு வந்திருப்பாங்க பாத்தீங்களா, அவருடைய கணவர் தான் இவரு போல மக்களே. இப்போ ஒரு கான்ஸ்டபிள் ஓடி வந்து அவங்க தப்பிச்சு போயிட்டாங்க போல. கடைசியா ஒரு பையன் ரெட் கலர் கார்ல வந்தாலையா, அவனுடைய காரையும் காணும் அப்படின்னும் போது நான் முன்னாடியே சொன்னேன் கண்காணிப்புலயே வச்சிட்டு இருங்க, அவங்க மேல எனக்கு சந்தேகம் இருக்குன்னு சொன்னேன், நீ பாட்னு கேஷுவலா விட்டு அவங்க தப்பிச்சு ஓடி போயிட்டாங்க, சீக்கிரமா அவங்கள தேடி கண்டுபிடிக்கணும், தேடி கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரும் தேடி கிளம்புறாரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஹீரோயின் என்ன பண்றாங்க அப்படின்னா நேரா கிளம்பி அந்த அம்மாவையும் பொண்ணையும் மீட் பண்றாங்க. இந்த அம்மா கிட்ட உங்க ஹஸ்பண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வராங்க. போலீஸ்காரன் பார்த்துட்டு எங்க போயிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆக்சிடென்ட் ஆனவருடைய மனைவி தான் இவங்களை கூட்டிட்டு வர போனேன் அப்படின்னு சொல்லிட்டு காலைல இறக்கி விட்ட விஷயம்லாம் சொல்லும் போது, நீ ஆக்சிடென்ட் பண்ண ஆளுடைய மனைவி தான் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு எப்படிடா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, போன் வந்துட்டு கீழே இருந்துச்சு, எடுத்து பாக்கெட்டுக்குள்ள வச்சேன், கொடுக்க மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. டேய் நீ பண்றது எதுவுமே கொஞ்சம் கூட சரியே கிடையாது, அங்க போயிட்டு உட்காரு, இதுக்கப்புறம் நீ இந்த இடத்த விட்டு நகரவே கூடாது அப்படின்னு சொல்ல ஹீரோ ஹீரோயின் அந்த ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் போயிட்டு உட்கார்றாங்க. இப்ப இந்த போலீஸ் தம் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போவாரு. அங்க பார்க்கிங்ல ஒரு கேமரா இருக்கு அப்படின்ற விஷயத்தை பார்த்துட்டு சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜை செக் பண்ணி பார்க்கும்போது நம்ம ஹீரோ பேக் எடுத்து கீழே போடுறாரு. இந்த விஷயம் எல்லாமே நல்லாவே ரெக்கார்ட் ஆயிருக்கு. பேக் எடுத்து கீழே போட்டது மட்டும் இல்லாம ஃப்ரெண்டோடைய காருக்குள்ள அந்த பேக்கை தூக்கி வச்சது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்துட்டாரு. இப்போ நேரா போயிட்டு எங்கடா அந்த பேக் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, எந்த பேக்கை பத்தி என்கிட்ட கேக்குறீங்க, எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு நடிக்கிறாரு. நடிச்ச வரைக்கும் போதும், இவனுடைய காரை செக் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாஸுடைய காரை செக் பண்ணி பார்க்கும்போது உள்ளுக்குள்ள பேக் இருக்கு. பேக்கை ஓபன் பண்ணி பார்த்தா எல்லாமே ஜெட்டி பனியனா இருக்கு. டேய் இதுக்குள்ள இருந்த திங்ஸ் எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, சார் ஆக்சுவலா என்ன விஷயம் ஆச்சுன்னு நான் சொல்றேன், நான் வந்துட்டு கோவாக்கு ஒரு ட்ரிப்பா கிளம்புனேன், போகும்போது ஒரு பேக்கை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை கொண்டு வர சொன்னேன், இவங்க கொண்டு வரும்போது தான் இந்த சம்பவம்லாம் இருக்கு, அந்த பேக் என்னுடைய பேக் தான், அந்த ஜெட்டி பனியன் எல்லாமே எனக்கு சொந்தமானது அப்படின்னும் போது, உங்களை இப்படி விசாரிச்சாலும் உண்மையை சொல்ல மாட்டீங்க, ஸ்டேஷன் வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு
ஸ்டேஷன் கூட்டிட்டு போயிட்டு நம்ம ஹீரோ பண்ண விஷயம்லாம் வீடியோவா போட்டு காமிச்சு ஒழுங்கா சொல்லு, அந்த பேக்குள்ள என்னமோ ஒரு வெயிட்டான விஷயம் இருந்திருக்கு, நீ அதை கீழே தூக்கி போடும்போது எவ்வளவு கஷ்டப்பட்டு தூக்கி போட்ட அப்படின்னு சொல்லிட்டு நான் நல்லாவே நோட் பண்ணேன். அந்த பேக்குள்ள இருந்த விஷயம்லாம் எங்க, ஒழுங்கா சொல்லுங்க ஒழுங்கா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போது ஹாஸ்பிடல்ல இருந்து டாக்டர் கால் பண்றாரு. கால் பண்ணி பாலுக்கு முழிப்பு வந்துருச்சு, நீங்க உடனே வந்து அவரை விசாரிச்சுக்கோங்க, உடனே வந்து வாக்குமூலம் வாங்கிக்கோங்க அப்படின்னும் போது இப்போ நான் கிளம்புறேன், நான் போயிட்டு வரத்துக்குள்ள நீ உண்மையை சொல்லணும், உண்மையை மறைச்ச என்ன பண்ணுவனே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த போலீஸ் கிளம்பி அந்த ஹாஸ்பிடல் போறாரு. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி மினிஸ்டருடைய வீட்டுல காமிக்கிறாங்க. சாக்கோ வந்து நான் அந்த வண்டி முழுக்க செக் பண்ணி பார்த்தேன், செக் பண்ணி பார்த்த வரைக்கும் என்னால எதுவுமே கண்டுபிடிக்க முடியல, அந்த பேக்கையும் காணும் அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா அந்த பொண்ணு தான் ஏதோ விளையாட்டு காமிச்சுக்கிட்டு இருக்கா, அந்த பொண்ணையும் பையனையும் போயிட்டு விசாரி, அந்த பாலுவை நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பி ஸ்டேஷன் போ, நான் கமிஷனர் கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த பக்கம் இந்த இன்ஸ்பெக்டர் கிளம்பி ஹாஸ்பிடலுக்கு போயிட்டு பாலுவை மீட் பண்றாரு. பாலுவுடைய மனைவியும் குழந்தையும் இருப்பாங்க, நீங்க கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, நான் ஒரு முக்கியமான வேலையா திருச்சூர் வரைக்கும் போயிட்டே இருக்கும் போது யாரோ வந்து என்ன வெட்டினாங்க, அது யாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவரு பொய் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இப்போ பேக்குடைய போட்டோவை காமிச்சு இந்த பேக் யாருடைய பேக் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது என்னுடைய பேக் தான் அப்படின்னு சொல்றாரு. பொய் சொல்லாம உண்மையை சொல்லு, இது யாருடைய பேக், உள்ளுக்குள்ள என்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவர் வசமா மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு புரியுது. அதனால என்ன விஷயம் ஆச்சோ எல்லாமே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த மினிஸ்டருக்கு சொந்தமான 18 கிலோ நகையை தான் நான் கொண்டு போனேன், கொண்டு போற வழியில அந்த மினிஸ்டருடைய ஆபீஸ்லயே வேலை செய்யக்கூடிய என் சொந்தக்கார ஒருத்தர் கால் பண்ணாரு. கால் பண்ணி நீ ஃபேமிலியை கூப்பிட்டு எங்கேயாச்சும் போயிட்டு ஸ்டே பண்ணு, யாருக்குமே தெரியாத இடத்துல ஸ்டே பண்ணு அப்படின்னும் போது ஏன் அப்படி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, அந்த மினிஸ்டர் உங்ககிட்ட கோல்டு கொடுத்தமிச்சது, நீ போயிட்டு அதை டெலிவரி பண்ணுவ, உன் மேல இருக்க நம்பிக்கையில கிடையாது, உன்னை மாட்டி விடலாம் NIA கிட்ட சொல்லி, இதுவரைக்கும் தங்க கடத்தல் பண்ணது எல்லாமே நீ தான், மினிஸ்டருடைய பேரை சொல்லி நீ தான் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு உன்னை மாட்டி விட்டு உன்னுடைய வாழ்க்கையவே அழிக்க பிளான் போட்டிருக்காங்க, நீ அங்கிருந்து ஓடி போயிடு அப்படின்னும் போது, அட பாவி மனுஷா, அந்த ஆளுக்காக இப்போ என்னுடைய உயிரையே பணைய வச்சு இந்த தங்கத்தை கொண்டு போயிட்டு இருக்கேன், என் மேல இப்படி பழிய போட பாக்குறாரா, என்ன விஷயம் ஆனாலும் சரி அந்த ஆள் கிட்ட இந்த தங்கத்தை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு வண்டி ஓட்டும் போது தான் பாக்குறாரு. பின்னாடி ஒரு பைக்ல 2 பேரு ஃபாலோ பண்ண வராங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரு எங்கெங்கயோ போக ட்ரை பண்றாரு. கடைசியா போயிட்டு ஏதோ ஒரு முட்டு சந்துக்குள்ள மாட்டிக்கிறாரு. இறங்கி அந்த பேக்கையும் தூக்கி ஓடிட்டே இருக்கும் போது இவங்க பின்னாடி வந்து கத்தியால வெட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதையும் தாண்டி ரத்த கிளறியா ரோடு பக்கமா வரும்போது தான் நம்ம ஹீரோ பார்த்துட்டு கத்திருப்பாரு. ஹீரோயின் வண்டியை ஸ்டாப் பண்ணிருப்பாங்க. வண்டி ஒரு மேல மோதிருக்காது. இப்போ இந்த எல்லா விஷயத்தையுமே போலீஸ் வீடியோவா ரெக்கார்ட் பண்ணிட்டு வெளியே வராரு. இவனை வந்துட்டு சேஃபா பாத்துக்கோ, என் அனுமதி இல்லாம யாரையும் உள்ளுக்குள்ள அனுப்பாத அப்படின்னு சொல்லிட்டு இந்த போலீஸ் கிளம்பி ஸ்டேஷனுக்கு வராரு. ஸ்டேஷனுக்கு வந்தா அந்த சாக்கோ ஹீரோவை போட்டு பொலன்னு பொழக்கிறாரு, சம்மடி அடிக்கிறாரு. ஒழுங்கா உண்மையை சொல்லு அப்படின்னு போது, ஐயா என் ஸ்டேஷனுக்குள்ள வச்சு அவனை அடிச்சு கொலை பண்ணீங்க அப்படின்னா அந்த பழி என் மேல் தான் விழும், தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க, என்ன விஷயம் ஆச்சு, எதுக்காக அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இவன் சாதாரண ஆளே கிடையாது, இதுக்கு முன்னாடியே எக்கச்சக்கமான தப்பு பண்ணிருக்கான், அது மட்டும் இல்லாம ரீசன்ட் டைம்ல நிறைய தங்கலாம் கடத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன், இவனுக்கு பின்னாடி ஒரு பெரிய கும்பல் இருக்காங்க, இது இவனுடைய பேக் தானே அப்படின்னும் போது ஆமா அப்படின்னு சொல்றாரு. இப்ப அந்த பேக்கை ஓபன் பண்ணி பாரு அப்படின்னும் போது இந்த போலீஸ் பேக்கை ஓபன் பண்ணி பாக்குறாரு. ஓபன் பண்ணி பார்த்தா 2 தங்க கட்டி இருக்கு, அது 2 கிலோ. சார் நேத்து இவன் அரெஸ்ட் பண்ணும்போது பேக்கை நான் தான் செக் பண்ணேன், அப்போ செக் பண்ணும்போது உள்ளுக்குள்ள தங்கமும் கிடையாது, எதுவுமே கிடையாது, இப்போ இந்த தங்கம் எப்படி இங்க வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ஒன்னும் புரியல அப்படின்னு சொல்ல, உனக்கு எதுவும் புரிய வேணாம், இதுக்கப்புறம் இந்த கேஸை NIA பாத்துக்கும், நான் பாத்துக்கிறேன், என்னுடைய டீமுக்கு நான் போயிட்டு இன்ஃபார்ம் பண்ணிட்டு வரேன், இவன் வந்துட்டு சாதாரண மனுஷனே கிடையாது, இதுக்கு முன்னாடி ஒரு கொலையை பண்ணிட்டு 7 வருஷம் ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கான், இங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீடைல்லாம் காமிச்சிட்டு இவர் வெளியே போறாரு. இந்த சீன்ல நமக்கு அப்படியே தூக்கி வாரி போடும், இந்த ஆளு ஒரு கொலைகாரனா, ஹீரோ இதுக்கு முன்னாடி கொலை பண்ணிருக்காரா, பார்க்கும்போது பச்சை புள்ள மாதிரி இருக்காரு அப்படின்ற மாதிரி தோணும். இப்போ சாக்கோ வெளியே போயிட்டு மினிஸ்டருக்கு கால் பண்றாரு. கால் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு எல்லாமே பக்காவா செட் பண்ணிட்டேன், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. இப்போ கமிஷனர் லேடி இந்த இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணி, இதுக்கப்புறம் இந்த கேஸ்ல நீ தலையிடாத, சாக்கோ பார்த்து பாரு, அவர் என்ன சொல்றாரோ அதை மட்டும் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ண. இதே டைம்ல சாக்கோ உள்ள வராரு. உள்ள வந்து பார்க்கும்போது நம்ம ஹீரோ ஹீரோயின் அதுக்கப்புறம் அந்த பாஸ் 3 பேரையும் காணோம், எங்க அந்த 3 பேரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சார் உள்ளுக்குள்ள பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. உள்ள போயிட்டு என்ன விஷயம் ஆச்சு, இவங்க வந்துட்டு கண்டிப்பா குற்றத்தை ஒத்துக்க போறது கிடையாது, இவங்கள தூக்கி ஜெயிலுக்குள்ள போடு, மத்த விஷயம்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னும் போது, இல்ல சார் அவங்க ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா, என்னது ஒத்துக்கிட்டாங்களா, உண்மையிலேயே ஒத்துக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமா நாங்க 3 பேரும் ஒத்துக்கிட்டோம், நாங்க 3 பேரும் சேர்ந்து தான் இந்த தங்கத்தை கடத்திட்டு போனோம் அப்படின்னு சொல்ல, சரி அப்படின்னா என்ன பண்ணு, இவங்களுடைய டீடைல் எல்லாத்தையும் கிரைம் ஃபைல்ல ஏத்தி விட்டு மத்த விஷயம்லாம் NIA
ஆபீசர்லாம் வந்தா பாத்துக்கிட்டோம் அப்படின்னும் போது நான் எல்லாமே பக்காவா டைப் பண்ணி வச்சிருக்கேன். இதுல என்ன விஷயம் அப்படின்னா மினிஸ்டர்லாம் இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்டிருக்காரு. அதனால ஒரு வார்த்தை உங்ககிட்ட கேட்டு அப்லோட் பண்ணலாம் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னும் போது எனது மினிஸ்டரா அப்படின்னு சொல்லிட்டு சாக்கோக்கு ஒரு மாதிரி பதட்டமாகுது. என்னையா சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆமா சார் மினிஸ்டர் சொல்லி தான் நாங்க 3 பேரும் சேர்ந்துட்டு அந்த தங்கத்தை கடத்திட்டு போயிட்டு இருக்கோம். இதுதான் உண்மை அப்படின்னும் போது ஓகே சார் அப்படின்னா நானும் அப்லோட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் கிண்டலா அப்லோட் பண்ண ட்ரை பண்ணும்போது வெயிட் பண்ணு அதுக்குள்ள அப்டேட் பண்றாத நான் கால் பண்ணி பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மினிஸ்டர் கிட்ட கால் பண்ணி சொல்லிட்டு அந்த போனை கொண்டு வந்து ஹீரோ கிட்ட கொடுக்கும் போது டேய் யாரா நீ உனக்கு என்னடா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இங்க பாருங்க சார் இந்த விளையாட்டுல நாங்க யாருமே கிடையாது. அந்த பாலுக்கும் குடும்பம் குட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான ஃபேமிலி இருக்கு. எங்களை விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சொந்தமான 18 கிலோ தங்கம் இருக்கு இல்லையா மொத்தமா உங்ககிட்டயே கொடுத்துடுறோம். நீங்க டீலுக்கு ஓகே சொன்னா மட்டும் போதும் எல்லாமே சுமூகமா முடிஞ்சு போயிடும் அப்படின்னும் போது டீலுக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மினிஸ்டரும் சொல்றாரு. இப்ப நம்ம ஹீரோ போனை கட் பண்ணிட்டு சரி ஓகே நான் போயிட்டு அந்த தங்கத்தை சேஃபான இடத்துல மறைச்சு வச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும் போது டேய் எங்கடா போற இப்போ அந்த தங்கம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாக்கோ கேட்டா சார் இந்த கேம்ல இப்போ நீங்க கிடையவே கிடையாது மினிஸ்டர் கிட்ட நான் நேரா பேசிக்கிறேன் நான் தான் தங்கத்தை குடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு டீல் போட்டேன் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கெத்தா இங்க இருந்து கிளம்புறாரு. இதே டைம்ல இந்த இன்ஸ்பெக்டர் போயிட்டு கமிஷனரை மீட் பண்ணி இந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி இந்த கேஸை நம்ம எப்படியாச்சும் பெருசாக்கணும் அந்த மந்திரிய உள்ளுக்குள்ள தள்ளணும் அப்படின்னும் போது அப்படிலாம் பண்ண முடியாது இந்த கேஸ் கோர்ட்ல நிக்காது அப்படின்னும் போது மேடம் சாலிடான எவிடன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேமரா ஃபுட்டேஜை காமிச்சா அந்த கேமரா ஃபுட்டேஜை டெலீட் பண்ணிட்டு ஒரே கிளிக்ல டெலீட் ஆயிடுச்சு பாரு இவ்வளவுதான் இந்த ப்ரூஃப். இது மட்டும் இல்லாம ஹாஸ்பிடல்ல இருக்க அந்த கேமரா ஃபுட்டேஜையுமே இதுக்கு முன்னாடியே டெலீட் பண்ணியாச்சு. இது ரொம்ப பெரிய இடம் இங்க மோதாத நீ போயிட்டு வேலையை மட்டும் பாரு நான் என்ன சொல்றனோ அதை மட்டும் பண்ணு அப்படின்னும் போது மேடம் இங்க பாருங்க 6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு கோவில் திருவிழாக்கு போயிட்டு திரும்பி வந்துட்டே இருக்கும் போது 2-3 பசங்க சேர்ந்துட்டு அந்த பொண்ணை ரேப் பண்ண பார்த்தாங்க. அந்த டைம்ல ரோட்ல போற ஏதோ ஒரு பையன் அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அந்த காப்பாத்த வந்த பையனை கொலை பண்ணி தண்ணிக்குள்ள தூக்கி போட்டு போயிட்டாங்க. அந்த பொண்ணு 6 வருஷமா கோமா ஸ்டேஜ்ல இருக்கா. இதுவரைக்கும் இந்த கிரைம் எல்லாம் பண்ணது யாருன்னு தெரியாம நானும் அந்த குற்றவாளிய தேடி அலைஞ்சுகிட்டு இருக்கேன். என்னால அந்த குற்றவாளிய கண்டுபிடிக்க முடியல ஏன்னா பாதிக்கப்பட்டது என்னுடைய தங்கச்சி தான். இந்த மாதிரி கொடூரமான சம்பவங்கள்லாம் நடக்கும்போது காப்பாத்த வரவங்களை நம்ம காப்பாத்தணும் அப்படி காப்பாத்தல அப்படின்னா நம்ம குடும்பத்துல யாராவது பாதிக்கப்படுவாங்க. அதுக்கு நானே ஒரு பெரிய எக்ஸாம்பிளா இருக்கேன். கண்டிப்பா அவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ண தான் போறேன். இந்த விஷயத்தை வெளியே கொண்டு வர போறேன். நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கெத்தா பேச இப்போ மினிஸ்டர் கால் பண்றாரு. கால் பண்ணி அந்த பாலுவை எப்படியாச்சு என்னுடைய கஸ்டடியில எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்களை அமுச்சு வச்சா உள்ளுக்குள்ள விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஸ்டபிள் சண்டை போட்டுட்டு இருக்காராம். நீ போயிட்டு அது என்ன விஷயம்னு பாரு அப்படின்னு சொல்லும் போது இவங்க பாருன்னு கிளம்பி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. என்னையா இவங்கள உள்ளுக்குள்ள அனுப்ப மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இன்ஸ்பெக்டர் தான் யாரையும் உள்ளுக்குள்ள அனுப்ப கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்ல இன்ஸ்பெக்டர் சொன்னதை கேப்பியா இல்லனா கமிஷனர் சொன்னதை கேப்பியா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு பார்க்கும்போது அங்க பாலுவே காணும். எங்கேயா பாலு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது மேடம் இப்பதான் 5 நிமிஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன் அப்படின்னு சொல்றாரு. பார்த்தா நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டும் சேர்த்துக்கிட்டு பாலுவையும் பாலுவுடைய குடும்பத்தையும் காப்பாத்தி அங்கிருந்து கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு போகும்போது மினிஸ்டர் கால் பண்றாரு. கால் பண்ணி நீ ஸ்மார்ட்டா பாலுவையும் பாலுவுடைய குடும்பத்தையும் காப்பாத்திட்ட ஆனா உன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டை யாரு காப்பாத்துவா? உன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டை நான் தான் கடத்தி வச்சிருக்கேன் ஒழுங்கா அவங்கள கூட்டிட்டு வந்து என்கிட்ட ஒப்படி அப்படின்னு சொல்ல இப்ப நம்ம ஹீரோ வேற வழி இல்லாம பாலுவையும் பாலுவுடைய ஃபேமிலி அதுக்கப்புறம் அந்த நகை இது மூணுத்தையுமே மினிஸ்டருடைய அடியாள் கிட்ட கொடுத்து அனுப்புறாரு. அவங்களும் கொண்டு போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறமா நகை பேக ஓபன் பண்ணி செக் பண்ணி பார்க்கும்போது உள்ளுக்குள்ள 8 கிலோ தங்கம் மட்டும்தான் இருக்கு. மிச்ச 10 கிலோவை காணும். டேய் என்னடா விளையாடிட்டு இருக்கியா மிச்ச 10 கிலோ எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சார் நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க நான் அங்கதான் வந்துகிட்டு இருக்கேன் வந்து சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. ஆக்சுவலா நம்ம ஹீரோ பாலுவுடைய மனைவி போன்ல இருந்து லைவ் லொகேஷனை ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இங்க இந்த மினிஸ்டருக்கா ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அவங்களுக்கு இந்த இடம் எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க சார் நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க அவன் கண்டிப்பா இங்க வருவான் வந்து என்ன காப்பாத்துவான் அப்படின்னு சொல்லிட்டு மாசா சில டயலாக்லாம் பேசுறாங்க. அவன் 7 வருஷம் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயம் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். ஆனா ஏன் ஜெயிலுக்கு போனான்னு தெரியுமா? எனக்கு 13 வயசு இருக்கும் போது நானும் அவனும் ஒன்னா தான் ஸ்கூல் படிச்சோம். அப்போ ஸ்கூல் டீச்சரு நம்ம ஹீரோயினியை ரேப் பண்ண பார்த்திருக்காரு. அந்த விஷயத்தை பார்த்துட்டு அந்த டீச்சரையே கொலை பண்ணி இந்த பொண்ணை காப்பாத்திட்டு ஜெயிலுக்கு போயிருக்காரு. 13 வயசுலயே என்ன காப்பாத்தினவன் இப்போ காப்பாத்தாம விடுவானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நம்ம ஹீரோவும் அந்த போலீஸும் மாசா என்ட்ரி கொடுக்குறாங்க. பயங்கரமா ஃபைட் பண்ணிட்டு நீங்க வந்துட்டு அந்த தங்கத்தை எங்கெங்கயோ தேடி இருப்பீங்க. ஆக்சுவலா அந்த தங்கம் எங்க இருக்கு அப்படின்னா உங்களுடைய வீட்டுல தான் இருக்கு. பத்திரமா என்னுடைய ஃப்ரெண்டு அந்த தங்கத்தை கொண்டு போயிட்டு
டெலிவரி பண்ணிட்டு வந்துட்டா அப்படின்னு சொல்லும் போது அந்த சீன் அப்படியே நமக்கு காமிக்கிறாங்க. அந்த பாலுடைய சொந்தக்காரர் இருக்காரு பாத்தீங்களா, அவரு ஃபுட் டெலிவரி பண்ணி வாங்குற மாதிரி அந்த தங்கத்தை வாங்கி கொண்டு போயிட்டு உள்ளுக்குள்ள வச்சிருக்காரு. இப்போ NIA அதிகாரிகள்லாம் வந்து அந்த தங்கத்தை கண்டுபிடிக்கிறாங்க. நீங்க கவலைப்படாதீங்க, அந்த 10 கிலோ தங்கத்துல 8 கிலோ தங்கம் மட்டும்தான் உங்க வீட்டுல இருக்கு, 2 கிலோ தங்கம் எங்க இருக்கு அப்படின்னா கமிஷனர் வீட்டுல இருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த கமிஷனர் ஒரு ஃப்ராடு அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டருக்கு முன்னாடியே தெரியும் மக்களே. அந்த லேடியோட வீட்டுக்கு போயிட்டு 2 கிலோ தங்கத்தை அங்க வச்சுட்டு வந்துட்டு இருக்காரு இந்த போலீஸ். இப்போ கடைசியா இங்கேயும் போலீஸ் வந்து சுத்தி வளைக்கிறாங்க, இந்த மினிஸ்டரை அரெஸ்ட் பண்றாங்க, அந்த கமிஷனரையும் அரெஸ்ட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி காமிச்சு கடைசியா ஹாப்பி எண்டிங்கா இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இன்னமும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால ஃபாலோ பண்ணாதவங்க ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. ஓகே மக்களே, பாய்.